ஒரே ஓவரில் 33 ரன் அடிச்சு கேமையே மாற்றி சிஎஸ்கே அணியை பறக்க விட்டுருக்காரு ரொமாரியோ செஃபர்ட். சிஎஸ்கே vs ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இன்னி ஐபிஎல் மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற எம்எஸ் தோனி பந்துவீச்சை தேர்வு செய்ய ஆர்சிபி அணி முதல்ல பேட்டிங் விளாண்டாங்க. அந்த அணியில் போத்தல், கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கி சிஎஸ்கே பாலர்களை பறக்க விட்டாங்க. போத்தல் அதிரடியாக விளாண்டு அரை சதம் அடிக்க, விராட் கோலி கொஞ்சம் ஸ்லோவாக விளாண்டாலும் அதுக்கப்புறம் அவரும் அதிரடியாக விளாண்டாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பவர் பிளேலேயே 70 ரன்களுக்கு மேலே அடித்தாங்க. பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பின்னை கொண்டு வந்து ரன்களை கட்டுப்படுத்தினாங்க. ஸோ போத்தல் 9வது ஓவரில் 5வது பாலில் 97 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட் அவுட் ஆயிருப்பார். போத்தல் 33 பாலுக்கு 55 ரன், 8 பவுண்டரி 2 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது 10 போட்ட பாலில் பிரேவிஸ்ட் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். கோலி 33 பாலுக்கு 62 ரன், 5 பவுண்டரி 5 சிக்ஸ் 187 கிட்ட சைக்கெட் இருக்கும்போது சாம்கரன் போட்ட பாலில் கலீல் அகமது கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, அடிக்கல் 5 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது 10 போட்ட பாலில் ஜடேஜாட்டு கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறிட்டாங்க. கேப்டன் ராஜ் பெடிதர் 5 பாலுக்கு 11 ரன் அடித்து வெளியேற, விஜய் சர்மா 8 பாலுக்கு 7 ரன் அடித்து வெளியேற, ஆர்சிபி ஒரு கட்டத்தில் 180 ரன் கூட தாண்டாது அப்படின்னு இருந்தோம். ஸோ அந்த சமயத்தில் 18வது ஓவர் வீசிய கலீல் அகமதை ரொமாரியோ செஃபர்ட் பறக்க விட்டுருப்பாரு. அந்த ஓவரில் மட்டும் 33 ரன் அடித்து கேமையே மாற்றிருப்பார். அந்த ஓவரில் மட்டும் 33 ரன் அடித்ததுனால 19வது ஓவரில் 2வது பால்லே 200 ரன் அடிச்சிருப்பாங்க ஆர்சிபி அணி. ரொமாரியோ செஃபர்ட் கலீல் அகமது வீசிய 19வது ஓவரில் அதில் 2 பால் 6, அடுத்த பால் பவுண்டரி, அடுத்த பால் 6, அடுத்த பால் நோ பால் பவுண்டரி. ஸோ நோ பால் போட்டதை மட்டும் பார்த்தீங்கன்னா டாட் பால் விட்டுருப்பாரு ரொமாரியோ செஃபர்ட். அடுத்த பாலுமே 6 அடிச்சிருப்பார். அதற்கு அடுத்து வீசிய 14வது ஓவரையுமே பறக்க விட்டுருப்பார். ஸோ ரொமாரியோ செஃபர்ட் இந்த மேட்ச்சில் வெறும் 14 பாலுக்கு 53 ரன், 4 பவுண்டரி 6 சிக்ஸ் 378 கிட்ட சைக்கெட் வச்சு ஐபிஎல்லில் அதிவேக அரை சதம் அடித்த வீரர்கள் லிஸ்ட்டில் 2வது இடம் பிடிச்சிருக்காரு. இந்த லிஸ்ட்டில் கம்மிங்ஸ் 14 பாலுக்கு 50 ரன் அடித்தார். அந்த சாதனையை சமன் செஞ்சுருக்காரு ரொமாரியோ செஃபர்ட். ஸோ இந்த மேட்ச்சில் ரொமாரியோ செஃபர்ட் 2 ஓவரில் 56 ரன்களுக்கு மேலே ஆர்சிபி அடித்ததுனால, கடைசி 2 ஓவரில் 56 ரன்களுக்கு மேலே ஆர்சிபி அடித்ததுனால ஆர்சிபி 20 ஓவர் முடியல 5 விக்கெட்டில் பெருக்கி 213 ஒரு மிகப்பெரிய டார்கெட், ஹிஸ்டாரிக்கல் டார்கெட்டை சிஎஸ்கே அணிக்கு வச்சுருக்காங்க. சிஎஸ்கே அணி பந்து வீச்சு தரப்பில் மோசமாக வந்து வீசின கலீல் அகமது 3 ஓவர் வீசி 65 ரன்களை விட்டு கொடுத்துருக்கார். மேலும் கலீல் அகமது வீசிய 19வது ஓவரில் 33 ரன் போனதுனால இந்த ஐபிஎல் சீசன்லேயே ஒரு ஓவரில் அதிக ரன்களை வாரி கொடுத்த வீரர் அப்படிங்கிற சாதனையை கலீல் அகமது படைச்சிருக்காரு. மேலும் 4 ஓவர் வீசி 36 ரன்களை விட்டு கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டை எடுத்திருந்தார். ஸோ சிஎஸ்கே அணி தற்போது பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய டார்கெட்டை சிஎஸ்கே சேசிங் பண்ணியே 6 வருடத்துக்கு மேலே ஆகுது. இதனால் ஆர்சிபி அணியை இந்த மேட்ச்சில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ரொமாரியோ செஃபர்ட் வெறும் 14 பாலில் கேமையே மாற்றதுனால ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய போட்டியை சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா நழுவ விட்டுட்டாங்க. ஆர்சிபி அணி 180 ரன் கூட அடிக்காதுன்னு பார்த்தா 213 ரன் அடித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதே போல் ஆர்சிபி அணி தொடர்ந்து விளையாண்டா ஸோ ஆர்சிபி அணி கண்டிப்பாக கோப்பை வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொமாரியோ செஃபர்ட்டோடைய அதிவேக அரை சதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி இந்த வருடம் கோப்பை வெற்றி பெறுமா? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.